பேசுங்க. அப்படி தெரியும். 619 श्लोका 619 यथा दीपो निवातस्थो लिङ्गते सोपमा स्मृता योगिना यत चित्तस्य युञ्जतो योगमात्मनः. தீபம் காற்று வீசாத இடத்துல அமைதியா எரியும், அணையாம எரியும். இதே மாதிரி ஒரு யோகி தியானத்துல உட்காந்து பகவானை மட்டும் நினைச்சு மனசை அங்கே இங்கே அலையாம பகவான் மேலேயே மனசை ஸ்திரமா வச்சிருப்பாரு. மைண்டு நல்லா இழுத்து கண்ட்ரோல் செய்து ஒன் பாயிண்டட் மெடிடேஷனா பண்றாரு. தீபம் காற்று இல்லாத இடத்துல அசையாமல் எரிவது யோகிகளுக்கு தான் அதை ஒப்பிட்டு சொல்றாங்க. நம்ம சாண்ட் பண்ணுறப்ப தான் இது இல்லாத நினைவுகள் எல்லாம் மனசில் வேகமாக ஓடி வரும். இந்த உலகில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஜனங்களால், பொருட்களால், உணவுகளால், சுற்றுச்சூழ்நிலைகளாலையும் கவனம் செதறி போகுது. இந்த கலியுகத்தில் மிக மிக சாதாரணமான நிலைமையாகிடுச்சு இது இந்த மாதிரி இருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. சில பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. காரணம் அன்கண்ட்ரோல் தாட்ஸ். இப்போது ஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி சவுண்டு, ஒரே ராகம், ஒரே மேட்டர் இருந்தால் யார் பார்ப்பா? ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. இந்த செகண்ட் பை செகண்ட் புதுசு புதுசாக வந்தால் தான் அதை கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அதை கூட அவங்க இன்னும் 5G வந்தால் நல்லாயிருக்கும், 4G விட 5G ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் மனசும் விரும்புது. அப்படி தான் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் மனசும் விரும்பும். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் விரும்புகிறது மனசு. இப்போது டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் நியூஸ் இருந்தால் வேகமாக நகரணும். நெட்டு ஸ்லோவாகி மெதுவாக நகர்ந்துச்சு, பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு எப்போவும் கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மைண்ட் எப்போவும் அவர் மைண்ட் இஸ் டர்புலேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நம்மளை கதவெல்லாம் மூடிட்டு ஒரு ரூமில் தனியாக உட்காத்தி வச்சு தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தெரியும் நம்ம என்ன தியானம் பண்ணுறோன்னு. நம்ம இல்லாத நினைப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பார்த்தா தியானத்தில் அழகாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. கதவை சாத்திட்டு மற்றவங்க வேலை செய்கிற சத்தம், போகிற அந்த கேட்குற மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதுதான் மனசோட மனசை நம்ம ஒரே ஒன் மைண்டட் அந்த இதில் அதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒருமுகமாக அதை நம்ம கொண்டு வரணும், ஃபோக்கஸ் செய்யணும். இதுதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு ஒருபடியாக ஆஃப் பண்ணி நாம் இந்த மாதிரி நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணி இல்லாதெல்லாம் சுற்றி பக்கத்தில் இந்த வேலை செய்வாங்க, குழந்தாடும், அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி நிறைய தொந்தரவு மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மண்டையே தலை வலி வந்துடும். இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க இதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப தொல்லைகள் நிறையா இருந்துச்சான். அவர் என்ன பண்ண, குழந்தை உறவினர்களால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, யார்கிட்ட போய் என்ன யோசனை கேட்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ராஜா கிட்ட போய் கேட்குறாரு. ராஜா, இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே என்னோடய மனசு அலைபாஞ்சு கவனம் செதறிக்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யணுன்னே தெரியல, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. சரிப்பா, நான் சொல்கிறேன், நீ செய்வியா? ஓகே, செய்கிறேன். யாருங்க? சேவகனை அழைச்சி ஒரு பானையில் நிறைய எண்ணெய் ஃபுல்லாக பண்ணிட்டு வாப்பா, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சேவகனும் அதை கொண்டு வரான். இந்தப்பா, இதை எடுத்துகிட்டு போ, எண்ணெய் ஒரு துளி கூட கீழே சிதறக்கூடாது, கவனமாக நீ இந்த அரண்மனையை சுற்றி வரணும், இந்த எண்ணெய் செதறிச்சோ உன் தலை கொய்திடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னவொடனே சரிங்க ராஜா, நான் ரொம்ப கவனமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை கீழே சிந்தாமல் பானையில் பார்க்குறாரு, ஒரு ஸ்டெப்பு தூக்கி வைக்கிறாரு, பானையை பார்க்குறாரு, ஒரு ஸ்டெப் தூக்கிறார். இப்படியே அரண்மனை சுற்றி வந்துட்டார். ஒரு வழியாக கீழே எண்ணெய் விடாமல் ஒரு துளி கூட சிந்தாமல் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி அவனுக்கு ஒரே குஷி, சந்தோஷம்தான், வாயெல்லாம் பல்லு. ஆஹா, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, இந்த மாதிரி அரசன் சொன்ன மாதிரி என் தலையை பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். இப்படி அப்போது அரண்மனையிலேருந்து ராஜா வரார். என்னப்பா சுற்றி வந்துட்டியா?
அப்போ சரி, இப்படி நீ சுற்றி வந்தியே, அரண்மனையை சுற்றி நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க, என்ன பேசுனாங்க, எதையாவது கவனிச்சியா, என்ன சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை, நான் எதுவும் கவனிக்கல, நீங்கள் வேறு என் தலையை வேற வெட்டி தள்ளிடுறேன்னு சொல்லிட்டீங்கண்ணா. ஏப்பா, என் தலையை நான் பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு துளி சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால என்னுடைய கவனமெல்லாம் அதில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். எப்படி உன்னோட வேலையில் நீ கவனமாக இருந்தல்ல, இதே மாதிரி தான் உன்னோட மனசையும் ஒருமுகப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாமும் நம்ம சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நினைக்காம பார்க்காம நம்ம கவனத்தை நம்ம கோல் அடையிறதுல தான் இருக்கணும். இதன் மூலமாக தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி உட்கார்ந்து பகவானை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன, ஒருமுகமாக இருந்தால் தான் அந்த மனசை நிறுத்தி பகவானை நினைங்க. பகுஷாக்கா, நிறைய கிளைகள் மூலமாக நமக்கு வர்ற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ணினா அவ்வளோதான். நம்ம அத்தனையும் தலையில் வச்சுட்டா நம்ம தலை உறுதியாக, நம்ம கோல்லையும் உறுதியாக இருக்க முடியாது, நம்ம தலையும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எதை அடையணுமோ அதை அடைய முடியாது. தலையில் நிறைய வகையான எண்ணங்கள் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி பெயின் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருமுகமான அந்த ஒன்று மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் செய்யணும். ஹை கோலான பகவானை அடையிறதுல தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சாண்டிங் மூலமாக பகவானை நாமத்தை சொல்கிறதோட சரி, பிரசாதம் சாப்பிட்றது மூலமாகவும், ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாகவும், ரீடிங் லிட்ரேச்சர்ஸ், அந்த பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரித்தம், சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்தம், அந்த மாதிரி எல்லாம் படித்தோம்னா நம்ம நித்தியப்படி அதே மாதிரி ரெகுலேஷன் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு பகவானே கருணை புரிந்து நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாம் ஒன் பாயிண்டட் கோலாக மனசை ஒருமுகப்படுத்தி பகவானை நினச்சி கிருஷ்ணாவை அடைய அந்த முழுமுதற் கடவுளிடமே பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் இருக்கு இல்லையா, விளக்கு, அது ஆடிட்டே இருக்கும். ஓகே, எப்போ காற்று வருதோ அப்போ ஆடிட்டே இருக்கும். காற்றே இல்லைன்னு என்ன ஆகுது? அசையாம எரியும். ஓகே, அந்த மாதிரி தான் கிருஷ்ணவனில் இருக்காங்க. கிருஷ்ணவனில் இருக்கவங்க எந்த விதமான மெடிடேஷனும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. கிருஷ்ணனை பற்றி நம்ம நினைக்கனா கடைசி ஆட்டோமேட்டிக்காக மனசு என்ன ஆகிடும்? ஃபுல்லாக அமைதியாக ஆரம்பிச்சோம். எப்படி காற்றே இல்லைன்னா அந்த லேம்ப் அசையாமல் எரியுதோ அதே மாதிரி மனசு என்ன ஆகிடும்? கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருக்கும். இப்போ பர்ஸில் நிறையா விதமான குறிக்கோள் இருக்குது. விவேகானந்தனம் ஒரே ஒரு குறிக்கோள், கிருஷ்ணனை மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன நமக்கு எல்லாம் கரெக்டாகிடும். ஓகே, அப்போ இந்த லேம்ப் ஆடாது. அப்படி ஒருத்தர் நிலைப்பட்டுட்டார்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலுமே அவர் அதில் அசையக்கூட மாட்டார். அவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் மிகப்பெரிய கஷ்டமாக தெரியுமா மற்றவங்களுக்கெல்லாம், ஆனால் அவருக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காங்க. அர்ஜுனம் மிகப்பெரிய கஷ்டம் என்னது? அபிமன்யு இறந்துடுவார். அபிமன்யு இறந்தவொடனே அழுதாரே, அவங்களும் அழுதார்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அழுது இட்ஸ் எமோஷன், தட் வில் பி தேர் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம எல்லாரும் பகவத்கீதை படிச்சிட்டோம், நம்ம உடல்நிலை ஆன்மான்னு சொல்லிட்டோம், நமக்கெல்லாம் அழுக வராதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த எமோஷன் வில் கம். அந்த எமோஷன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கிறது தான் மேட்டர். அந்த எமோஷன் இருந்துச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அடுத்த நாளே ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் கிருஷ்ணா. ஓகே, தட் இஸ் அ கிரக்ஸ். அதனால் அடுத்த நாள் பண்ணுறாரு, அடுத்த உடனே ஸ்டார்டட் ஃபைட்டிங். அவர் சொல்லலை வாழ்க்கையை சூன்யம், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கிருஷ்ணர் அது ஒன்றும் கிடையாதுங்க, இதையே விட்டுறாங்க. கிருஷ்ணா எப்படி நம்பணும் தெரியுமா? இப்படி பண்ணிட்டாங்க. ஓகே, சூரியம் ஆயிடுச்சு. இப்படியா பேசினார் அவர் பேசவே இல்லையே. ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் கிருஷ்ணா. அதனால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாராம்? மனது தளர மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? பக்தியில் நிலை பெற்று இருப்பார். ஓகே, அதனால் இந்த சுடர் எப்போ எரியும்னா காற்றே இல்லைன்னா எரியும், அப்படியே அசையாமல். அதே மாதிரி கிருஷ்ணவனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நிலை பெற்று இருப்பாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா.